மூணாவது முறையா ஆட்சி அமைத்த பாஜக கூட்டணி அரசின் முதல் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்துக்கு பட்ஜெட் நகல்கள் கொண்டு வரப்பட்டன. நடப்பு 2024-25 ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டையும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராம் இன்னைக்கு, அதாவது ஜூலை 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு மக்களவையில தாக்கல் செஞ்சாங்க. மத்திய பட்ஜெட் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் 4 இலக்குகளுடன் தயாரிக்கப்பட்டிருக்கு. 4 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படுது. வேளாண் துறைக்கு ரூபாய் 1.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகள்ல 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்துல ஈடுபடுத்த திட்டமிட்டிருக்காங்க. வேளாண் துறையை டிஜிட்டல் மயமாக்க கவனம் செலுத்தப்படுது. கடுகு, நிலக்கடலை, சூரியகாந்தி உள்ளிட்ட எண்ணெய் விந்துக்கள் உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டிருக்காங்க. மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில உள்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்கள்ல மேற்படிப்பு பயில ரூபாய் 10 லட்சம் கல்வி கடன் வழங்கப்படுது. புதிதாக பணியில சேரும் இளைஞர்களுக்கு 1 மாசம் சம்பளம் அரசு சார்பில் வழங்கப்படும். EPXOல பதிவு செய்யப்பட்ட ரூபாய் 15,000 இருந்து 1 லட்சம் வரை பெறும் இளைஞர்களுக்கு 1 மாச சம்பளம் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 30 லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவாங்க. ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக ரூபாய் 15,000 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பீகார் மாநிலத்துல 26,000 கோடி செலவுல 4 புதிய எக்ஸ்பிரஸ்வே சாலைகள் அமைக்கப்படும். மருத்துவ உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும். தொழில்துறையுடன் இணைந்து பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும். இந்த மாதிரி அமைப்பதன் மூலம் பெண்கள் வேலை வாய்ப்புக்கு ஊக்குவிக்கப்படுவாங்க. முத்ரா கடன் வரம்பு ரூபாய் 20 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 10 லட்சம் வரம்பாக இருக்கும்போது கடன் பெற்று அதை உரிய முறையில திருப்பி செலுத்தாதவங்க புதிய வரம்பின் கீழே பயன் பெறலாம். நகரங்கள்லயும் கிராமங்கள்லயும் மேலும் 3 கோடி வீடுகள் அமைக்கப்படும். ஊரக பகுதிகள் சார்ந்த திட்டங்களுக்கு ரூபாய் 2.66 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. தொழிலாளர்களுக்கான தங்கும் இடம் வசதி அரசு தனியார் பங்களிப்புல உருவாக்கப்படும். நாட்டின் 500 முன்னணி நிறுவனங்கள்ல 1 கோடி இளைஞர்களுக்கு பணி அனுபவம் பெறும் வகையில இண்டஸ்ட்ரி பயிற்சி அளிக்கப்படும். இண்டஸ்ட்ரி திட்டத்தின் கீழே ஒரு முறை உதவியாக இளைஞர்களுக்கு ரூபாய் 6,000 வழங்கப்படும். நாடு முழுவதும் 20 தொழில் பெட்டைகள் அமைக்கப்படும். தொழில் நிறுவனங்களுக்கு புதிய தீர்ப்பாயம் உருவாக்கப்படும். இதன் மூலம் நிலுவையில இருக்கிற ஏராளமான வழக்குகள் முடிவுக்கு வரும். 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 14 பெருநகரங்கள்ல பொது போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நகரங்கள்ல அரசு சார்பில் 100 சாலையோர உணவு மையங்கள் உருவாக்கப்படும். பிரதமரோட சூர்யா கர் முஃப்தி பிஜிலி யோஜனா திட்டத்தின் கீழே 1 கோடி வீடுகளுக்கு சோலார் பேனல் மூலம் சூரிய மின் வசதி ஏற்படுத்தி தரப்படும். கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டுக்கு ரூபாய் 1.48 லட்சம் கோடி ஒதுக்கீடு. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில மின்னணு வர்த்தக ஏற்றுமதி மையங்கள் ஏற்படுத்தப்படும். அஸ்ஸாம் மாநிலத்துல வெள்ள மேலாண்மை நீர்ப்பாசன திட்டங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு. பிரதமரின் கிராம சாலை திட்டம் 4 கீழே எல்லா காலநிலையையும் தாக்குப்பிடிக்கும் வகையில 25,000 கிராம பகுதிகளில் சாலைகள் அமைக்கப்படும். விண்வெளி தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்க 1,000 கோடி மூலதன நிதியாக வைக்கப்படும். நடப்பு நிதியாண்டுல நாட்டின் நிதி பற்றாக்குறை 4.9% இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. நகர்ப்புற ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பட்ஜெட் முக்கியத்துவம் அளிக்கப்படுது. நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் ரூபாய் 10 கோடியில செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 1 கோடி நகர்ப்புற ஏழை மக்கள் பயனடைவாங்க. வரி சலுகைகள். புற்றுநோய் சிகிச்சைக்கான 3 மருந்துகளுக்கு முற்றிலும் சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. வரி சலுகைகளால மொபைல் போன், மொபைல் உதிரி பாகங்கள், சார்ஜர்கள் விலை குறையுது. தங்கம், வெள்ளிக்கு இறக்குமதி வரி 15% இருந்து 6% குறைக்கப்பட்டிருக்கு. பிளாட்டினத்துக்கான இறக்குமதி வரி 12% இருந்து 6.4% குறைக்கப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் பொருட்களுக்கான இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டிருக்கு. வருமான வரி செலுத்துவோர்ல 2 மடங்கு பேர் புதிய நடைமுறைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. ஆன்லைன் வர்த்தகருக்கான TTS பிடிப்பு குறைக்கப்பட்டிருக்கு.
டிடிஎஸ் தாக்கல்ல நிகழும் தாமதம் இனி கிரிமினல் குற்றமாக கருதப்படுது. அறக்கட்டளைகளுக்கு இரட்டை வரி முறை நீக்கப்பட்டு அத ஒரே வரி முறையாக நடைமுறைப்படுத்தப்படும். முதலீட்டாளர்களுக்கான ஏஞ்சல் டாக்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கு. தனிநபருக்கான வருமான வரி சலுகையில நிலையான கழிவு அதாவது ஸ்டாண்ட் டிடக்ஷன் ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 75,000 உயர்ந்திருக்கு. குடும்ப பென்ஷன் திட்டத்தின் மீதான நிலையான கழிவு ரூபாய் 15,000 இருந்து 25,000 உயர்வு. இதன் மூலம் 4 கோடி வருமானதாரர்கள் ஓய்வூதியாளர்களும் பலன் பெறுவாங்க.